தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள இறை வாக்கியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிலக்கிழாரின் ஓமையை பற்றி நாம் நிறைவாக வாசிக்க கேட்டிருக்கின்றோம் ஆலயத்தில். இன்று அந்த இறை வார்த்தையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அந்த இறை வார்த்தை, ஒரு நிலக்கிழார் தனக்கு சொந்தமான நிலத்தில் பணியாளர்களை அமர்த்துகின்றார். கால வேளையிலே அவர் வெளியில் வந்த பொழுது சில மனிதர்கள் வெறுமனே நிற்பதை பார்க்கின்றார். அவர்களை பார்த்து, ஏன் இங்கே நிற்கின்றீர்கள், வேலை ஒன்றும் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது, எங்களை வேலைக்கு அழைப்பார் யாரும் இல்லை என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த நில உரிமையாளர், என்னுடைய தோட்டத்திற்கு சென்று நீங்கள் பணி செய்யுங்கள் என்று அனுப்புகின்றார். இதை போன்று 10 மணிக்கும் 12 மணிக்கும் மீண்டும் 3 மணிக்கும் மாலை 5 மணிக்குமாக அவர் சென்று வீதிகளில் நின்றிருக்கின்ற பணியாளர்களை பார்த்து, என்னுடைய நிலத்திற்கு சென்று நீங்கள் பணியாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். அவர்களும் சென்று பணிபுரிகின்றார்கள். அவர்கள் தலைவன் அந்த பொறுப்பாளரை அழைத்து, மாலை 5 மணிக்கு பணியில் அமர்த்தப்பட்டவர்களை அழைத்து ஒரு தெனாரையும் அவர்களுக்கு கூலியாக கொடுக்க விழைகின்றான். அப்பொழுது காலையில் வந்த பணியாளர்கள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் நிலக்கிழார் நீதியோடு அங்கு செயல்படுகின்றார். கடவுளின் நீதியை அங்கு அவர் பிரதிபலிக்கின்றார். தினமும் கூலி செய்து வேலைக்கு சென்று கூலி வாங்குகின்ற பணியாளர்களிடத்தில் அவர் கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுகின்றார். காலையில் பணிக்கு சென்ற பணியாளர் ஒரு தெனாரியத்தை பெற்றவுடன் அந்த நிலக்கிழாருக்கு எதிராக அவர்கள் பொறாமை கொண்டு, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே பணியாற்றினார்கள், இவர்களுக்கும் ஒரு தெனாரையும் எங்களுக்கும் ஒரு தெனாரையுமா என்று முணுமுணுக்குகின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு பொறாமை, அவர்களுக்கு மன தாங்கள். இரண்டாவதாக, காணாமல் போன மகன் ஓமையில் மூத்த மகன் என்ன செய்கின்றான், தன்னுடைய தந்தையை ஓர் அரக்கனாக அவன் சித்தரிக்கின்றான். காரணம், அவனுடைய உள்ளத்திலே பொறாமை எழுகின்றது. தன்னுடைய தம்பி எல்லா செல்வங்களையும் விற்று வெளிநாட்டில் சென்று அவன் தாறுமாறாக வாழ்ந்து திரும்பி வந்த அவனுக்கு, என்னுடைய தந்தை இவ்வளவு சிறப்பு செய்கின்றாரே என்ற ஒரு பொறாமை அவனுடைய உள்ளத்தில் எழுகின்றது. அந்த மனிதன் அந்த பொறாமையால் தன்னுடைய தந்தையை ஒரு அரக்கனாக தான் பார்க்கின்றான், ஒரு நீதிமானாக அவன் பார்க்கவில்லை. இந்த இறை நீதியை கணக்கிடும் கண்கள் மனிதருக்கு இல்லை, கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அந்த நீதியைத்தான் இந்த மனிதர் ஊதாரி மகன் ஓமையிலும் சரி, நிலக்கிழார் ஓமையிலும் சரி, பொறாமை கொண்டே உள்ளம் கொண்டவர்களை வெறுக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள், நாம் வாழுகின்ற இன்றைய உலகில் உள்ள மக்கள் அனைவரும் பொறாமை உள்ளம் கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கின்ற உள்ளம் கொண்டவர்களாக, மற்றவர்களை எள்ளி நகையாடுகின்ற உள்ளம் கொண்டவர்களாக,
தன்னை தவிர வேறு எவரும் உயரக்கூடாது என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஊதாரி மகன் ஓமையிலும் நிலக்கிழார் ஓமையிலும் இதை மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய உள்ளம் எப்படி பொறாமை உள்ளம் கொண்டதாக இருக்கின்றதா, தாழ்ச்சி நிறைந்த உள்ளமாக இருக்கின்றதா, அன்பு நிறைந்த உள்ளமாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் எம் இயேசுவே, இதோ இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவரை நீர் சொல்லியிருக்கின்ற இந்த இறை வார்த்தை தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, ஆண்டவரை பொறுமை உள்ளம் கொண்டவர்களாக, மற்றவர்களை மகிழ்விக்கின்ற உள்ளம் கொண்டவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக நீர் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கின்றோம்? இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தி செல்லுகின்றோம்? எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோமா, அல்லது அவர்களை அடியோடு அழிக்க நினைக்கின்றோமா? சிந்திப்போம். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்கினீரே, உம்முடைய வல்லமையால் நீர் எங்களுக்கு புதுமைகளை செய்தீரே, இன்றளவும் புதுமைகளை செய்து வருகின்றீரே. இந்த வல்லமை நிறைந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்ற இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற, எங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கின்ற, எங்களுடைய பெற்றோர்கள் மத்தியில் இருக்கின்ற அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்துவிட்டு நாங்கள் ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, நாங்கள் திக்கற்றவர்களாக வாழ நீர் எங்களை வழிவிடவில்லை ஆண்டவரே. நீங்கள் எங்களை அன்பின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நீர் வாழ எங்களை அர்ப்பணித்திருக்கின்றீரே. ஆனால் நாங்கள் அவற்றை மறந்து ஆண்டவரே, இதோ திக்கற்ற பிள்ளைகளாக உம்முடைய அன்பை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. அந்த நேரத்திற்காக நாங்கள் மனமறந்து மன்னிப்பை கேட்கின்றோம் ஆண்டவரே. மன்னியும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இனி வாழப்போகின்ற இந்த சில காலங்களில் ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாத வரத்தை எங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்தி அளவு சாவே. எங்கள் ஆண்டவரும் திருமானமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து, உங்கள் நடுவில் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.